பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபி அவருடைய ஃப்ரெண்டு லாயர் 3 பேரும் உட்காந்து பாரில் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க லாயர் அப்படின்னு கோபி கேட்கும்போது அந்த லாயர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை கோபி சார், சிம்பிள் தான். அந்த செஃப் இருக்கான் இல்லையா ஆனந்த்னு சொன்னீங்களே, அந்த செஃப் ஆனந்த் மட்டும் கோர்ட்டில் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், அதாவது இந்த சிக்கன் சமைக்க சொன்னது பாக்கியா மேடம் தான். அவங்க தான் அன்னைக்கு இந்த சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. மற்றபடி இந்த சிக்கன் சமைச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சமைச்சு மட்டும்தான் நான் கொடுத்தேன். அதோட இதில் கோபி சாருடைய பேரை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ கோபி சாருக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது அப்படின்னு மட்டும் அந்த செஃப் ஆனந்த் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சார், இந்த கேஸ் ஒன்றுமே இல்லை சார். இந்த கேஸை நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். உங்கள் மேலேயும் எந்த பழியும் வராது. நீங்களும் வெளியில் வந்துடலாம். அதோட நீங்களும் அந்த க்ளவுட் கிச்சனை அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ணலாம் சார். இல்லை அப்படின்னா இந்த கேஸில் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுறது கஷ்டம். அப்படியே காப்பாற்றினாலும் உங்களுடைய பேர் இதில் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதனால் நீங்கள் நடத்துகிற க்ளவுட் கிச்சன் கண்டிப்பாக இனிமேல் ரன்னே ஆகாது அப்படின்னு சொல்லவும் கோபி ஒன்னே, சார் எனக்கு அந்த கிச்சன்லாம் பிரச்சனை இல்லை சார், பிஸ்னஸை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்கியாவை அசிங்கப்படுத்தணும், அவளை பழி வாங்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் சார், செஃப் ஆனந்த் இந்த கெட்டுப்போன சிக்கனை சமைக்க சொன்னது பாக்கியான்னு சொன்னால் போதும் சார், வேறு எதுவுமே வேணாம். ஸோ பாக்கியான்னு சொல்லிட்டா கண்டிப்பாக பாக்கியலட்சுமியோடைய அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிடுவாங்க, பாக்கியலட்சுமியை கைது பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடைச்சிடும் சார். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டையும் மூடிடலாம், பாக்கியா மரத்தையும் பழி வாங்கிடலாம். உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் எந்த பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும் சார். உங்களை யாருமே தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அந்த செஃப் ஆனந்த் சொல்லக்கூடிய பதிலில் தான் சார் இருக்குது அப்படின்னு இங்கே லாயர் சொல்லவும் உடனே கோபி அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு செந்தில் அப்புறம் லாயர் 3 பேரும் கிளம்பி செஃப் ஆனந்த் வீட்டுக்கு போகிறாங்க. 3 பேருமே கொஞ்சம் போதை தான் இருக்காங்க. போனதும் இவங்களை பார்த்த செஃப் ஆனந்த் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. சார் என்ன சார் இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஆனந்த் உங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனந்த உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு 3 பேருக்குமே காஃபி போட்டு தர சொல்கிறாங்க. அவங்களும் காஃபியை போட்டு தராங்க. கோபி சுற்றி முற்றி பார்க்குறாரு வீட்டை. என்ன ஆனந்த், வீட்டில் அத்தியாவசிய பொருள் கூட நிறைய இல்லாமல் இருக்கே, எப்படி இப்படி இருக்கீங்க? வீட்டில் வீடுன்னு இருந்தால் நிறைய பொருட்களை வாங்கி வைக்கணும் இல்லையா, அப்போ தானே வீடு பார்க்க அழகாக இருக்கும். ஏன் ஆனந்த் இப்படி இருக்கீங்க? ஸோ இந்தாங்க இந்த பணத்தை வச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லவும் செஃப் ஆனந்த் ஒன்று, இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆனந்த் நமக்குள்ள, நீங்கள் என் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டேன், அந்த பாக்கியா கிச்சனுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் நான் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது ஏன் ஆனந்த் என்னக்கிட்ட போய் தயங்குறீங்க, வச்சுங்க ஆனந்த் சொல்லி இங்கே கோபி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. செல்வி தான் கொண்டு வந்து பாக்கியாட்ட அந்த ஃபோனை கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு புது நம்பராக இருக்குது. பாக்கியாவும் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் இந்த பக்கம் நம்ம பாக்கியோடைய ஃப்ரெண்டு தான் பேசுகிறாரு. ஸோ தமிழ்ச்செல்வன் அவருடைய பேச்சு கேட்டோடனே, சார் நீங்களா அப்படிங்கவும் பாக்கியா, ஆமாம் நான் தான், வந்துட்டிங்களா ஃபாரின்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாக்கியா மேடம், ஃபாரினில் தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு போயிட்டுருக்கு, முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே அவர் சொல்கிறாரு, மேடம் நான் அந்த கேஸ் விஷயத்தெல்லாம் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், வேறு லெவலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் போல்டாக எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் இருக்கேன் அப்படிங்கும்போது, சார் ஹெல்ப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் கரெக்டாக நியாயம் நேர்மன்னு பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மேடம், தப்பு பண்ணது கணவனாக இருந்தால் என்ன, பிள்ளையாக இருந்தால் என்ன, தப்பு தாங்கிறத நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு என் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்னாலும் கண்டிப்பாக கேளுங்க மேடம், நான் பண்ணுறேன்னு சொல்லவும், பரவாயில்ல சார் நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் இங்கே அவர் சொல்கிறாரு, விடுங்க பாக்கியா மேடம், இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாருமே நம்மளை தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நாம் தப்பு எதுங்கிறத எல்லார் முன்னாடியும் தைரியமாக நிரூபித்து காட்டணும். உங்களுக்கு அங்கே வக்கீலோ இல்லை போலீஸ்கிட்ட தான் ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு போலீஸாக இருக்கார், என்னுடைய 2-3 ஃப்ரெண்டு வக்கீலாக இருக்காங்க. ஸோ கேஸுக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணித்தரேன் மேடம், நீங்கள் தைரியமாக இது பண்ணுங்கள், இந்த கேஸ் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நானே இந்தியா வந்துடும்னு நினைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி இங்கே அவர் சொல்லவும் உடனே பாக்கியா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. செல்வி கேட்குறாங்க, என்னக்கா என்ன சொன்னார் அவர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை செல்வி எதனா ஹெல்ப்னா கேட்க சொன்னார், நான் செய்கிறது ரொம்ப கரெக்டுன்னு சொல்லி என்னை பாராட்டினார் அப்படின்னு சொல்லவும், அதாக்கா நானும் சொல்கிறேன், இந்த வீட்டில் இருக்கவங்க சொல்கிறலாம் நீ கேட்காதக்கா,
அவரு கோபி சாரு எவ்வளோ பெரிய மோசமான வேலைய பார்த்துட்ருக்காரு. அப்போ அவருக்கு நம்ம பாடம் புகட்ட வேணாமா? அத விட்டுட்டு இந்த இனியாப்புல சொல்லுது, செலின் தம்பி சொல்றாங்க, அத்தை சொல்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் கேஸ் எதுவும் வாபஸ் வாங்கிட்டு போறக்கா அப்படிங்கவும் பாக்கியா சொல்றாங்க. இல்ல செல்வி, அதெல்லாம் பழைய பாக்கியா. நான் இப்போ யாருக்காகவும் என்னுடைய முடிவ மாத்திக்கிறதா இல்ல. அவரு தப்பு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண தப்புக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி தராம விடமாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா கோபி, அவரோட ஃப்ரெண்டு லாயர் 3 பேரும் செஃப் ஆனந்த்ட்ட பேசி கீசி ஒரு வழியா அவர மிரட்டி பணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. ஒத்துக்க வச்சு அவர்ட்ட ரூ. 5,00,000 பணத்த ஒரு சூட்கேஸ்ல போட்டு குடுக்குறாங்க. செஃப் ஆனந்தும் வேற வழி இல்லாம வாங்கிக்கிறாரு. ஸோ நாங்க சொல்ற மாரி நாளைக்கு கோர்ட்ல வந்து இந்த பிரச்சனைக்கும் கோபி சாருக்கும் சம்மந்தம் கிடையாது. என்ன அன்னைக்கு சமைக்க சொன்னது பாக்கியம்மனம் தான். அவங்க தான் போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. நான் கூட சிக்கன் ஒரு மாரி இருக்குன்னு சொன்னேன். ஆனா அவங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க சமைக்கிற வேலைய மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. நான் சமைச்சு குடுத்தேன். அவ்வளோதான் சார். மத்தபடி இதில வேற யாருக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொன்னா போதும். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ரூ. 5,00,000. நாளைக்கு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இத விட நீங்க எதிர்பார்க்காத சின்ன ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஏன் பெரிய சர்ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி 3 பேரும் கிளம்பி போறாங்க. செஃப் ஆனந்த் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. வேற வழியே இல்ல. இவங்க ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. இதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு செஃப் ஆனந்தும் அந்த பணத்த வாங்கிக்கிறாரு. அடுத்த நாளு கோர்ட்டுக்கு எல்லாருமே போறாங்க. இங்க ஜட்ஜு முன்னாடி சாட்சி, ஆதாரமா நம்ப செஃப் ஆனந்த் தான் நிப்பாட்டுறாங்க. இங்க கோபி ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. அத பார்க்குற பாக்கியா, ராதிகாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. என்ன இந்த கோபி மூஞ்சில எந்த ஒரு பதட்டமும் தெரியலையே அப்படின்னு. இங்க ஜட்ஜு கேட்கும்போது, இங்க செஃப் ஆனந்த் ரொம்ப அமைதியா இருக்காரு. சொல்லுங்க சார். நீங்க தான் மெயின் ஆதாரமே. நீங்க சொல்றத வச்சு தான் இந்த கேஸ நாங்க முடிவு பண்ண முடியும். சொல்லுங்க. உங்கள இப்படிலாம் பண்ண சொன்னது யாரு? இந்த கோபிநாத் சாரா? அப்படின்னு கேட்கும்போது, செஃப் ஆனந்த் கோபி சொல்லிக் குடுத்த மாரியே, இல்ல சார். கோபி சாருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் என்னைக்கு அவருடைய ரெஸ்டாரண்ட்ட விட்டு வேலைய விட்டு நின்னனோ, அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கு சமைக்க சொன்னது மேடம் தான். பாக்கியா மேடம் தான் அன்னைக்கு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. நான் சமைச்சேன். மத்தபடி இதில வேற யாருக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு செஃப் ஆனந்த் சொல்லவும், இங்க கோபிய பார்த்து நம்ம பாக்கியா செம ஷாக் ஆகுறாங்க. என்ன இந்த செஃப் ஆனந்த் அப்படியே மாத்தி சொல்றான்? ஒருவேள கோபி தான் பண்ண சொல்லியிருப்பாரா? அப்படின்னு இங்க பாக்கியா திடுதிடுன்னு முழிக்கிறாங்க. செல்வி உடனே, "என்னக்கா இப்படி பேசுறான் அந்த ஆளு?" அப்படிங்கவும், "அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல செல்வி. இரு பார்ப்போம்." அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இங்க ராதிகாவும் செம்ம ஷாக்கு. ஈஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க ஈஸ்வரி. அப்போ கோபி எதுவுமே பண்ணலையா? இந்த பாக்கியா தான் வேணும்னு கோபிய பழிவாங்க ட்ரை பண்றாளா? அப்படிங்கிற மாரி எல்லாருமே இங்க செம்ம டென்ஷனா இருக்காங்க. இங்க ஜட்ஜு உடனே, "அப்படியே அன்னைக்கு அப்படி சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன மிரட்டி சொல்ல சொன்னாங்க சார். அதான் வேற வழி இல்லாம சொல்லிட்டேன்." அப்படின்னு இங்க செஃப் ஆனந்த் சொல்றாரு. உடனே இங்க கோபிக்கு சந்தோஷம் தல கால் புரியாம ஆடுற மாரி இருக்கு. பாக்கியா இன்னியோட காலி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாக்கியாவோட வக்கீல் செஃப் ஆனந்தோடைய பொண்ண அழைச்சிட்டு வராங்க. அந்த பொண்ணு வந்ததும், அந்த பொண்ணோட சாட்சிய ஏத்துக்க முடியாது. அது சின்ன பொண்ணு அப்படின்னு ஜட்ஜு சொல்றாரு. மேடம், இந்த பொண்ணு சாட்சி சொல்ல வரல. இந்த பொண்ணுடைய ஃபோன்ல ஒரு வீடியோ இருக்கு. அத நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே எல்லாம் புரியும்னு சொல்லி அந்த வீடியோவ காட்டுறாங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு கோபி வீட்டுக்கு வந்து செஃப் ஆனந்த்கிட்ட டீல் பேசினது, செஃப் ஆனந்த மிரட்டினது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லி தர சொன்னது அப்படின்னு அன்னைக்கு அவர் குடுத்தது, பணம் குடுத்தது எல்லாத்தையுமே இங்க செஃப் ஆனந்தோடைய பொண்ணு வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஃபோன தான் ஜட்ஜிட்ட காட்டுறாங்க. அத பார்த்தோனே ஜட்ஜு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. "ஏன் கோபி, இவ்வளோ பெரிய கேடுகெட்டத்தனமான வேலைய பார்த்துட்டு, ஒண்ணும் தெரியாத மாரி வந்து இங்க நின்னுட்டு இருக்கீங்களா?" அப்படிங்கவும் அப்பதான் கோபிக்கும் புரியுது. அதாவது அன்னைக்கு செஃப் ஆனந்த்ட்ட வந்து கோபி பணத்த குடுத்துட்டு போன உடனே, இங்க செஃப் ஆனந்தோடைய மனைவி பாக்கியாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இது மாரி கோபி வந்து பணம் குடுத்துட்டு போயிருக்காரு. இவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும், பாக்கியா உடனே, "இத மட்டும் நீங்க வந்து அங்க கோர்ட்ல சொல்லுவீங்களான்னு?" கேட்குறாங்க. "எங்கள்ட்ட வீடியோவே இருக்கு மேடம். கண்டிப்பா வந்து காட்டுறோம்." அப்படின்னு சொல்லவும் தான் பாக்கியா கொஞ்சம் கேஷுவலா இருந்திருக்காங்க. இது தெரியாத கோபி, நாம பாக்கியாவ பழி வாங்கிட்டோன்னு சொல்லி அதுக்குள்ள மனசுல மனக்கோட்டையே கட்டி, அதுல ரொம்ப சந்தோஷமா ஆடி திரிஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா, ஜட்ஜு கிட்ட குடுத்த அந்த ஒரு வீடியோ ஒட்டுமொத்த கோபியோட கனவையுமே அழிச்சிருச்சு. ஸோ, இங்க இருக்க எல்லாருமே திரும்பவும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ பாக்கியா ஹோட்டல்ல கெட்டுப்போன சிக்கன கலந்து, பாக்கியாவுக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர உருவாக்குனது கோபி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியுது. ஜட்ஜு வந்து இங்க தீர்ப்பு எழுதுறதுக்கு சொல்றாங்க. இது மாரி கோபிநாத் தேவையில்லாத நெறைய தப்பு பண்ணியிருக்காரு. இப்படியாப்பட்ட ஆளுங்க ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கே சத்தியமா தகுதி இல்லாத ஆளுங்க தான். அவருடைய ரெஸ்டாரண்ட் லைசென்ஸ நான் கேன்சல் பண்றேன். அவருடைய ரெஸ்டாரண்ட்ட உடனே மூடி சீல் வைக்கணும்.
அதோட பாக்கியா அப்படின்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட வேலையை பார்த்த கோபிநாத்துக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறேன். அதோட பாக்கியலட்சுமி ஹோட்டலுக்கு உண்டான நஷ்டத்துக்காக இங்கே கோபி 50 லட்ச ரூபா பணத்தை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே பாக்கியலட்சுமிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே தீர்ப்பளித்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே இங்கே பாக்கியாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க போகிறோம். அதோட நமக்கு இத்தனை நாள் குறைச்சி கொடுத்த கோபியோட தொல்லை இனிமேல் இருக்காது அப்படின்னு பாக்கியா ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் கோபிக்கு இங்கே செம்ம ஆத்திரமாகுது. ஏன்னா இது போய் போய் இந்த பாக்கியிட்ட மண்ணை கவிட்டோமே, பாக்கியாவில் நான் இப்போ ஜெயிலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க போகிறோமா அப்படின்னு கோபிக்கு ஆத்திரம் தாங்கலை. கோபியை பார்த்த ராதிகா, இதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்போது லாஸ்ட்டில் உங்கள் பக்கம் தான் இல்லை தப்பு இருக்குன்னு நிரூபிச்சிட்டாங்களே பாக்கியா, இப்போது என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் எங்கள் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க அப்படின்னு கார் துப்பிட்டு ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாக்கியா பார்க்குற கோபி சொல்கிறாரு, பாக்கியா என்னை பழி வாங்கிட்டு நினைக்கிறியா? விட மாட்டேன் பாக்கியா. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி கண்டிப்பாக வெளியில் வந்து உன்னை பழி வாங்கி உன் ஹோட்டலை மூடி உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்காமல் விட மாட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி போகவும் பாக்கியா பார்க்குறாங்க. நீங்கள் இப்படியே நினச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக அந்த ஆண்டவன் என் பக்கம்தான் இருக்கான். எனக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஆண்டவனாக பார்த்து தண்டனையை கொடுத்துட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.